நகரி சம்பிலான் அரச விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றது. 4 உண்டாங் தலைவர்கள் வழக்கு தொடுத்தனர். நகரி சம்பிலான் மாநிலத்தின் யங் டி பொர்த்துவான் பெசார் துவான்கு மோஹிஸ் துவான்கு முனாவீர் மற்றும் 4 மாவட்ட உண்டாங் தலைவர்களுக்கு இடையே நிலவும் மோதல் போக்கு தற்போது நீதிமன்றம் வரை சென்றடைந்துள்ளது. சுங்காய் உஜோங் முன்னாள் உண்டாங் முபாரக் டோஹா தன்னை பதவியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து 3 உண்டாங்களுடன் சேர்ந்து சரம்பான் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்ற மாநில நீதி மற்றும் உண்டாங் பேரவை கூட்டத்தின் பதிவுகளை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று கோரியுள்ளனர். அக்கூட்டத்தில்தான் முபாரக் டோஹா சுங்காய் உஜோங் உண்டாங் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த மனுவில் பேரவையும் நகரி சம்பிலான் மாநில அரசும் எதிர் மனுதாரர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் மாநில அரசியல் மற்றும் பாரம்பரிய நிர்வாகத்தில் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 7 நாட்களுக்குள் ராஜனோராசிலியும் பேரவையும் கூட்டக்குறிப்புகளை ஒப்படைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். இம்மனுவானது வரும் மே 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி துவான்கு மோஹ்ரிஸ் துவான்கு முனாவீர் யங் டி பொர்த்துவான் பெசார் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக முபாரக் உள்ளிட்ட 4 மாவட்ட உண்டாங் தலைவர்கள் அறிவித்ததை அடுத்து இவ்விவகாரமானது விஸ்வரூபம் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி நகரி சம்பிலான் மாநில மந்திரி பெசார் அமீனுடின் ஹாரூனுக்கு எதிராக 14 அம்னோ சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஆதரவை மீட்டுக் கொண்டதாக அறிவித்தனர். உண்டாங் விவகாரத்தில் மாநில மந்திரி பெசார் கையாண்ட விதத்தில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக இம்முடிவை எடுத்ததாக அவர்கள் அறிவித்தனர். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.